காதலுக்கும் திருமணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிறு குட்டி கதை. ஒரு ஞானியை அணுகிய சீடன், காதலுக்கும் திருமணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டான். அதுக்கு அந்த ஞானி, அது இருக்கட்டும். முதலில் நீ ரோஜா தோட்டத்துக்குப் போ. அங்கே உனக்கு எது உயரமான ரோஜா செடி என்று தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ எக்காரணம் கொண்டும் போன வழியே திரும்பி வரக்கூடாது என்றார். கிளம்பிய சீடன் சிறிது நேரம் கழித்து வெறும் கையுடன் வந்தான். எங்கே உன்னை கவர்ந்த உயரமான செடி? குருவே, வயலில் இறங்கி நடந்தபோது முதலில் உயரமான ஒரு செடி என்னை கவர்ந்தது. அதைவிட உயரமான செடி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து நடந்தேன். இன்னும் உயரமான ரோஜாச் செடிகள் தென்பட்டன. அவற்றை விட உயரமான செடிகள் இருக்கக்கூடுமென மேலும் நடந்தேன். அதன் பிறகு தென்பட்டதெல்லாம் குட்டையான ரோஜாச் செடிகளே. வந்த வழியே திரும்ப வரக்கூடாது என்பதால் முன்னர் பார்த்த உயரமான செடியையும் கொண்டுவர முடியாமல் போய்விட்டது. இதுதான் காதல்? சரி, போகட்டும். அதோ அந்த வயலில் சென்று உன் கண்ணுக்கு அழகாகத் தெரிகின்ற ஒரு சூரியகாந்தி செடியை பிடுங்கி வா. ஆனால் இப்போது கூடுதலாக ஒரு நிபந்தனை. ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு ஒரு செடியை பிடுங்கக்கூடாது. சிறிது நேரத்தில் சீடன் ஒரு சூரியகாந்தி செடியுடன் வந்தான். ஞானி கேட்டார், இதுதான் அந்த தோட்டத்திலேயே அழகான சூரியகாந்தி செடியா? இல்லை குருவே, இதைவிட அழகான செடிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் முறை கோட்டை விட்டது போல் இந்த முறையும் விட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்தில் முகப்பிலேயே எனக்கு அழகாகத் தோன்றிய இந்த செடியை பிடுங்கி வந்துவிட்டேன். நிபந்தனைப்படி ஒரு செடியை பிடுங்கியபின் வேறு செடியை பிடுங்கக்கூடாது என்பதால் அதன் பிறகு இதைவிட அழகான செடிகளை நான் பார்த்தபோதும் பறிக்கவில்லை. இப்போது ஞானி சொன்னார், இதுதான் திருமணம்.